ஹரியானா மாநிலத்தில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி வரும் ஜாட் சமூகத்தினர் டெல்லிக்கு குடிநீர் செல்லும் கால்வாயை சேதப்படுத்தி மூடிவிட்டனர். இதனால் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சலீம். டெல்லியை பொறுத்தவரை மக்கள் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா பூமியிலிருந்து தண்ணி எடுக்கும் பழக்கம் டெல்லியில் அறவே மறைந்து விட்டது. என்ன காரணம் அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் குறைவா வசிக்கிற இடங்கள்லயே 60 அடியில தண்ணி கிடைச்சது. ஆனா இன்னைக்கு தண்ணி எடுக்கணும் அப்படின்னா 400 அடிக்கு போர் போடணும். அது சாத்தியப்படாது. ஹை பவர் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணணும், கார்பரேஷன்ல இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். இதனால மக்கள் அதை கைவிட்டு விட்டார்கள். முனிசிபாலிட்டியவே நம்பியிருக்காங்க. குளிக்கும் தண்ணீராக இருந்தாலும் சரி, குடிக்கும் தண்ணீராக இருந்தாலும் சரி. ஆனா இப்ப டெல்லி நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில டேங்க் எல்லாம் காலியா இருக்கு. அதாவது ஏகப்பட்ட டேங்க் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அனைத்து டேங்கும் காலியா இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தண்ணீரை பொறுத்தவரை டெல்லி மக்கள் அண்டை மாநிலங்களையே நம்பியிருக்காங்க. டெல்லிக்கு வரக்கூடிய 60% தண்ணீர் ஹரியானால இருந்து கிடைக்குது. ஹரியானால ஜாட்டின மக்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டத்தில் குதித்துள்ளார்கள், கலவரத்தில் குதித்துள்ளார்கள். கால்வாயையும் மறித்து விட்டார்கள். அந்த கால்வாயிலிருந்து தான் 60% டெல்லி மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே ராணுவத்தை அனுப்பியிருக்காங்க ஹரியானால. இப்பொழுது ஆம் ஆத்மி அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு பள்ளிகள் பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும் விடுமுறை, அதே மாதிரி அரசு அலுவலகங்களும் மூடுவோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. அதற்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறார்கள். என்ன சொல்லி நாடி இருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு நாங்க டைரக்டா சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆம் ஆத்மிக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. மத்தியிலும் பாஜக அரசு, ஹரியானாவிலும் பாஜக அரசு. அதனால மத்திய அரசு தலையிட்டு ஹரியானா அரசு கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும். மத்திய அரசு ராணுவத்தை அனுப்புவோமோ என்ன பண்ணுவோமோ தெரியாது, ஆனா கால்வாயிலிருந்து போராட்டக்காரர்களை அகற்ற வேண்டும், டெல்லிக்கு தண்ணி கொண்டு வரும் வழியை பார்க்க வேண்டும். நாளை மறுநாள் டெல்லி மக்கள் தண்ணி இல்லாமல் ஸ்தம்பித்து விடுவார்கள். அதனால தான் பள்ளிகளுக்கும் விடுமுறை, அரசு அலுவலர்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஏற்கனவே ஹரியானா அரசு கிட்ட சொல்லிட்டோம், டெல்லிக்கு வரக்கூடிய தண்ணீரில் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆம் ஆத்மி அரசு என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் தலையிட்டால் தான் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நியாயமான நடவடிக்கை எடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை அனுப்பியிருக்காங்க. டெல்லி மக்கள் இன்னைக்கே தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, டேங்க் எல்லாம் காலியா இருக்கு. நாளை மறுநாள் எப்படி இருக்குமோ என்ற கவலையில் ஆழ்ந்துள்ளார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.